ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நபர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்த நபரை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாயக்குரலி ஏவல் பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மகன் மகள் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க சாமி, இல்லை நல்லா பழகிட்டு இருந்த என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்த்தோம் சாமி, அவங்களும் என்னமோ கொடுத்தாங்க, அவங்க சொல்கிற மாதிரி நாங்களும் செஞ்சு பார்த்தோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால அந்த பதிவு முழு விளக்கத்தோட சொல்கிறேன். அதாவது பிரிந்த நபரை மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு சித்தர் நூல்களில் பல விதமான முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயக்குரலி, சரிங்களா, மாயக்குரலி ஏவல் பிரயோக முறைன்னு சொல்லி சித்தர் நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, கிரக நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்னைக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய மண், புற்று மண், அது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா முச்சந்தி மண், நண்டுக்குழி மண், இந்த நான்கு இடத்துலேருந்து மண்ணை நீங்கள் முறையாக சேகரித்து அதை நல்லா ஒன்றா போட்டு நல்லா இடித்து அது கூட அழிஞ்சு விதை தைலம் சேர்த்து ஏழஞ்சு விதை தைலம், சரிங்களா, அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கிறா, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் நல்லா அரைச்சி அதை மீண்டும் வெயில் படாத இடத்துல நிழல் வச்சு நல்லா உலர்த்தி எடுத்துக்கிட்டு மீண்டும் நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி ஜலிச்சு வச்சுக்கணும், சரிங்களா. ஜலிச்சு வச்சுட்டு இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு வில்வ ஓடு, அது ஒரு சில நாட்டு மருந்து கடைகளில் வைப்பாங்க, அதை நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம், சரிங்களா. அந்த வில்வ ஓடு எடுத்து அதுக்குள்ளே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணை நல்லா உள்ளுக்குள்ளே போட்டு அதை நல்லா நிரப்பி அது கூட என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த ஜவ்வாது, சரிங்களா, வாசனை பொடி ஜவ்வாது அதுவும் சேர்த்துக்கணும். அதுவும் சேர்த்துட்டு நல்லா அதுக்குள்ளே போட்டு நல்லா நிரப்பிடணும். நிரப்பிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். இந்த பீடம் வீட்டுக்கு வெளியே அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத சிறப்பு. அது இந்த ஆற்றங்கரையோரமாகவே ஏரிக்கரையோரமாகவே பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா இன்னும் வெகு விரைவில் பலன் தரும் சொல்லி சித்தர்களுக்கு விடப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான இடங்களில் தலவாழை விரித்து அதற்கு மேலே சாம்பல் குட்டி பரப்பி விட்டு நான் இந்த வீடியோவில் எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் நான் அந்த வில்வக்காயை வச்சிடணும், சரிங்களா. அந்த வில்வோடு உள்ள வச்சுட்டு இதற்குண்டான தூப தீபங்கள் படைகளெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன், மாயக்குரலி மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுக்கணும், சரிங்களா. இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுத்தீங்கன்னா போதும். இதை நீங்கள் அமாவாசை நாளைக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஒரு சிலருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜைகள் செய்யவே பிரிஞ்ச நபர்கள் திரும்ப வந்ததெல்லாம் இருக்குது. அதுக்காக நீங்கள் இந்த பூஜையை நிப்பாட்டிடக்கூடாது, சரிங்களா. கரெக்டாக பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஒரு விண்பூசணிக்கான சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த வில்வக்காயை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர், சரிங்களா, பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமியில் கன்னிமூலையில் குழி தோண்டி அதுக்குள்ளே 5 விதமான வாசனை திரவியங்கள் 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த வில்லோட உள்ள வச்சுட்டு முறையாக அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு படையல் கொடுத்துட்டு முறையாக அந்த மந்திரத்தை எத்தனை தடவை முடியுமோ அந்த தடவை உச்சாரணம் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்ததுனாவே அந்த பிரிஞ்ச நபர் மீண்டும் அவங்களாம் மனம் திறந்து தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அவங்க அந்த வழியாக போகும்பொழுது இதில் நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த மாயக்கொல்லி அவங்க மேலே ஏறி அவங்களுடைய மனதை மாற்றி அவங்கள திருப்பி உங்கள் பக்கம் இழுத்துட்டு வந்துடும் சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கூட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்குங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை.